மட்டும் சபையில உண்டாவது அல்ல, இதுக்கு பிற்பாடு என்ன ஒரு பெரிய காரியம் நடக்கும். அற்புதம் அதிசயம் நடக்கும் போது ஜனங்கள் பயந்து கர்த்தரே தெய்வம் என்று தேவனுடைய பக்கமாய் திரும்புவாங்க. ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுகிரகம் எங்க சேர்க்குவாரு? சபையில சேர்க்குவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைகளை? நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளவு நாள் இது இப்படியெல்லாம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனா நான் எதனால தெரியுமா விசுவாசிக்கிறேன்? இனி அந்த ஆவியான கடைசி நாட்கள் ஊற்றப்படுகிற அந்த ஆவியில் நீ சபை நிரப்பப்படும் போது இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனவே வேதத்தில் உள்ள சாட்சியான வார்த்தைகள், இது வேதத்தில் உள்ள நடந்த சம்பவம். இப்படிப்பட்ட காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அபிஷேகம் கடைசி நாள் ஊற்றப்பட்ட யோகன் தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட அபிஷேகம் ஊற்றப்பட்டதுக்கு பிற்பாடுதான் இந்த 47 வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. பின்னாடி உள்ளது 33,000 5,000 இப்படி திரளாய் சீஷர்களாய் மாறினாங்க. திரளான கூட்டம். நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும். நான் விசுவாசிக்கிறேன். அந்த அபிஷேகம் பெருகும் போது, ஆவியானுடைய பலத்தில் எழும்பும் போது, ஆவியானுடைய வல்லமையினால் அனைவருக்கு நம்ம ஊழியம் செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட திரள் கூட்டத்தை தேவன் வசமாய் திரும்ப செய்வார். இதயமும் அதிசயப்பட்டு கர்த்தர் பூரிக்கும்படி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அதிகமாய் நடந்தது மட்டும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல அதுக்கப்புறம் பாருங்க அற்புதம். 2ஆம் அதிகாரத்தில் இப்படி நடந்துச்சு. அடுத்ததே 3ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல பாருங்க, பிறவி சப்பானியா இருந்தவன், பிச்சை கருதி கொண்டிருந்தவன் இயேசுவின் நாமத்துல அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. எல்லாம் பார்க்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதனால நடந்துச்சு? இது எப்படி நடந்துச்சு? நம்ம அவங்க சொல்றாங்க, இது எங்க சுய சக்தியினாலோ எங்களுடைய காரியத்தினாலும் நடந்தது அல்ல. இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது இயேசுவின் நாமமே. இப்ப இயேசுவின் நாமம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இயேசுவின் நாமம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல ஆவியானுடைய பலத்திற்கு பேர் அவங்கெல்லாம் நிரம்பி இருக்கும் போது, யோகன் அவங்க நிரம்பி இருக்கும் போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்கள் மாத்திரமல்ல, அடுத்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் சொல்லுகிறது. 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம், அடுத்து ஜெபம் பண்ணும் போது அவங்க கூடியிருந்த இடம் என்ன செய்ததான்? அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை எப்படி சொன்னாங்க? தைரியமாய் சொன்னாங்க. நான் வாஞ்சிக்கிறேன் ஆவியான சபையில் அப்படி எழுப்பணும். இனி நாம சபையில் அப்படி ஜெபிக்கும் போது நம்ம கூடியிருக்கிற இடம் என்ன செய்யணும்? அசையணும். நான் முதல்ல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த இடம் தான் அசைஞ்சு நான் பார்த்தேன். ஆனா இங்கே தியானிக்கும் போதுதான் பாருங்க, அவங்க ஜெபம் பண்ணின இடமே என்ன செஞ்சதான்? அசைந்ததான். அந்த ஜெபத்துல யார் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார், வல்லமையை அனுப்புகிறார், ஜெபத்தை கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியால் அவர்களால் நிரப்பப்பட்டாங்க. தேவ வசனத்துக்கு எப்படி சொல்றாங்கன்னா தைரியமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இனி சபையில கூப்பிட்டு சகோதரி விசாரிச்சு இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு சபையில சங்கீத பதி நடந்தது நீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தேவ வசனத்தை அவங்க எப்படி சொல்லணும்? தைரியமாய் சொல்லணும். இனி கூப்பிட்டு இந்த சின்ன இங்க இருக்கக்கூடிய வாலிப மகனை கூப்பிட்டு வசனத்தை எடுத்து சொன்னா அவங்க எப்படி சொல்லணும்? தைரியமா இனி சொல்லணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆவியான சபையில் ஊற்ற விரும்புகிறார். இனி அப்படிதான் சபை மாறணும். சகோதர மோசத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறாரு. இனி இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி சபை என்ன செய்ய போகும்? மாறுதல் வரும். சபையில மாற்றம் நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானுடைய வல்லமை பலமாய் சபையில ஊற்றப்படும் போது வாலிபர்கள் ஊழியம் செய்வாங்க. இந்த இடத்துல இருக்கிற சின்ன பிள்ளைங்க வசனத்தை என்ன செய்வாங்க? தைரியமாய் சொல்லுவாங்க. சகோதரிகளை யாரை குறிச்சு விடுறோமோ, சகோதரர்களை யாரை சொல்றோமோ அவங்க வந்து என்ன செய்வாங்க? வசனத்தை தைரியமாய் சொல்லுவாங்க. காலத்தை கர்த்தர் பிரித்து கொடுத்திருக்கிறார். அந்த காலத்துக்கு ஏற்ப ஜனங்கள் என்ன செய்வாங்க? தேவனுக்காக பயன்படுவாங்க. வெளியில போய் தைரியமா சொல்லுவாங்க. வெளியே போனாலும் அவங்க பார்த்தா சொல்லுவாங்க, தைரியமான வசனத்தை சொல்லுவாங்க. எங்க பைபிள்ல போட்டிருக்கு, அழிவு வந்திருக்கு, வெட்டுக்கிளி வந்துருச்சு, இந்த கொள்ளைகள் வந்துருச்சு, இதெல்லாம் பாருங்க பைபிள்ல போட்டிருக்குது. இனியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா இனி வரப்போகிறது மிகுந்த ஆபத்து காலங்களை தைரியமா நம்ம போய் வெளியே சொல்ல முடியும். எப்ப தேவையான நடக்கும்? கடைசி நாட்கள்ல ஊற்றப்படுகிற இனி சபையில் ஆவியால் ஊற்றப்படுகிற ஆவியினால் இதெல்லாம் நடந்தே போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாட்கள்ல 4ஆம் அதிகாரம் 32ல இருந்து 36 வரைக்கும் நீங்க குறித்துக் கொள்ளுங்க. 32ல இருந்து 36 விசுவாசிகள் எல்லாம் திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தாங்க. ஒருவனாகிலும் தனக்குள்ளவே ஒன்றை தன்னுடையது என்று சொன்னதிலே சகலம் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சா, பொதுவாக உண்மை இருந்தது. சகலம் அவங்களுக்கு பொதுவா வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. 33ஆம் வசனத்துல பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். சும்மா சாதாரண தலைவலி காய்ச்சல் போன சாட்சி இல்ல, பலமான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததுக்கு காரணம், 1ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் நான் அபிஷேகத்தை கொடுப்பதை சொல்லி கடந்து போனார். எருசலேம்ல காத்திருங்கன்னு சொல்லி கடந்து போனார். அதன்படியே 2ஆம் அதிகாரத்துல காத்திருந்தாங்க. 120 பேர் கூடியிருந்தாங்க. ஆவியானுடைய வல்லமை பலமாய் இறங்கினது. அதற்கு பிற்பாடு இப்படிப்பட்ட வல்லமையில் அப்போஸ்தலர்கள் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த நாள் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அப்போஸ்தலர் 5:12 சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 5:12 அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்ட சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. ஆகவே இந்த காலத்தில் ஆவியானவர் இப்படிப்பட்ட பலமான வல்லமை ஊற்ற கர்த்தர் நம்ம மேல அந்த ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இது நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அதே சமயத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு வருகிற இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடிதான் 5ஆம் அதிகாரத்திலையும் வஞ்சிக்கப்படுகிற ஆவி அனனியா சப்பையாரை பாதித்தது. நான் எடுத்து இந்த பகுதி எனக்கு தெரியாது, இன்னைக்குதான் ஆண்டு காலையில் பேசினாரு. நான் இதெல்லாம் தியானிச்சுட்டு வரும்போது இந்த 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எனக்கு நான் ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட எழுப்புதல் நடக்கக்கூடிய அபிஷேக நாட்கள்ல கூட ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஒரு மஞ்சள் ஆவி உள்ள நுழைஞ்சு சாத்தான் இருதயத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான், பொய் சொல்லும்படி நிரம்பிட்டானே. இதுக்கு இடமில்லாதபடிக்காக சபையில் ஒவ்வொருவரையும் ஆவியானவரே, நீ வரக்கூடிய நாட்களிலே உமக்காக ஊழியம் செய்ய, அநேகருக்கு சாட்சியாய் பலமான சாட்சியாய் மாற சபையில ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துன்னு சொல்லி உண்மையான காலையில் தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டுதான் இந்த வார்த்தைகளுக்கு மத்தியில் எனக்கு இடத்திலே சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். என் ஜபத்தை கத்து கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு உள்ள பயத்தோடு நடுக்கத்தோடும் இனி வரக்கூடிய வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு எச்சரிக்கையாய், மாய்மாலங்களை காரியத்துக்கு எச்சரிக்கையாய் இருந்து சபை மனம் திரும்பி நம் ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும் போது பலமான காரியங்களை சபை மூலியமாய் கர்த்தர் செய்ய போதுமானவர். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்படியாய் நாம் யாவரும் கொண்டு வரப்படுவோம். ஜெபிக்கும்படியாய் நாம் தேவ சமூகத்தில் கடைசி நாட்களில் மாசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும். குமாரத்திகளும் மிக்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். அந்நாட்களிலே என் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற ஆவியானவரே, யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆண்டவரே, அப்படி அவங்க சபையை பரிசுத்தப்படுத்தின போது அந்த அபிஷேகத்தை ஊற்றி நிறந்தோம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றி நிறந்தோம். அதே ஆவியானுடைய வல்லமை அப்போஸ்தல நாட்களில் எனக்கு தியானிக்கும் போது என்னுடைய ஆத்ம கண்களில் திறந்தினார்கள். அதே அபிஷேகம் அப்போஸ்தல நாட்களில் இறங்கி வந்தது. அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அடைய வந்தது. ஒருவர்கள் பார்வை அடைகிறது, சிறைப்பட்டவர்கள் விடுதலையாளர்கள், நெருப்புகள் ஒருவர்கள் விடுதலையாளர் ஒரு நல்ல உணர்வாக எங்களுக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமையினால் இனி சபையை நிரப்பும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும்பா. அவருடைய கையை கட்டி பார்த்து படித்து போல இனி அநேக அற்புதங்கள் அதிசயம் சபையில் நடக்கும். வாலிபம் தரிசனங்களும் காணுகிற அபிஷேகம் இனி சபையை ஊற்றி நீ ஆவியானவர்களை நிறைந்தவர்களா, ஆவியானுடைய பக்தியாளர்கள் ஒளியும் செய்கிறார். ஆவியானவர்கள் மேலே இருக்கிறார்கள் சொல்லி அவை கொண்டவர்களாக ஊழியத்தை செய்து தைரியமாய் வசனத்தை சொல்.
உமக்கென்று புறப்பட்டு செல்ல எங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆவியான சபையில் சொன்னார். இவ்வளவு நான் இருந்தது போல வேண்டாம் வேண்டாம் பேசி நாட்கள் நடந்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களால் மூச்சு நியாய தீர்ப்பு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வருகை சமீபமாயிருச்சு. கடைசி நாட்களில் ஆரம்பம் கூட்டாளின் கொள்ளை நோய்கள் டிகிரிகளின் ஆண்டவரை சேலம் பஞ்சங்கள் ஆண்டவரை இனி காலம் சொன்னார். இனி காலம் சொன்னார். இனி சுகமான அபிஷேகத்தை பயன்படுத்தினால் போதும். இந்த அபிஷேகம் பற்றி விடுத்து எறியட்டும். சபையில் கிளியை போடவே அது எப்பொழுது பற்றி பிடித்து எறிய வேண்டும் என்று